யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? பாருங்க, நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாட கொடுக்க முடியாது. நாட கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற, அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். அரசியலில் வரதுக்கு புதுசாக ஏதாவது படிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்களா என்ன? இல்லை அந்த படிப்பை நீங்களாம் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? அப்படியே பார்த்தாலும் நீங்களாம் கூட சினிமாலேருந்து வந்தவங்க தானே. எம்ஜிஆர் ஐயா ஆகட்டும், கருணாநிதி ஐயா ஆகட்டும், ஸ்டாலின் ஐயா ஆகட்டும், ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், எல்லாருமே சினிமாலேருந்து வந்தவங்க தானே. அதில் சினிமாக்காரன் வரக்கூடாது, விஜய் மட்டும் பார்த்து புதுசாக சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன அர்த்தம் புரியலையே? என்ன இதுக்கு மேலே என்ன ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அவருக்கு? அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எத்தனை பேர் எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாலும் உங்கள் மண்டைக்கு எட்ட போகிறதில்ல. மேடை போட்டு நீங்களும் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி எல்லாம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேலே உரிமையில் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லை, அந்த ஸ்டேஜ் எட்டிக்வெட் கூட கிடையாது. நீங்கள் வந்து அவரை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, சினிமாக்காரன் அரசியலில் வரக்கூடாதுன்னு. அது ரொம்ப வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஜாதிக்காரன் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு தெரியுமா? அது மாதிரி கேவலமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது.